ஏ பாண்டி, நீ கூப்பிடு. தரட்டி, இப்போ உன் மேல எனக்கு பாசம் இருக்கு, காதலும் இருக்கு. எனக்கு பொண்டாட்டின்னா அது நீதான்னு நினைக்கிறேன். உனக்கு என் கூட வாழ பிடிக்குதா இல்லையா? மாமா, நீதானே மாமா என்னோட உலகம். அப்பனா என் கூட புறப்பட்டு வா. நான் தான் உன் புருஷன் நீ நினைச்சா இப்பவே என் கூட வா. ஏசக்கி, சொன்னா கேள்றி. நீதான் வேணும்னு வந்து நிக்கிறான், போயே. எசக்கி, நான் தான் வேணும்னு நீ நினைச்சா இப்பவே என் கூட கிளம்பி வா. எசக்கி, வரப்போறியா இல்லையா? எங்க அண்ணன் சொல்லாம நான் உங்க கூட வரமாட்டேன் மாமா. கேட்டல, என் தங்கச்சி வாயாலே சொல்லி கேட்டல்ல. போறவண்ண, நீ கிளம்பு. இதான் உன்னோட முடிவா? சரிடி, உனக்கு உன் அண்ணன் தான் முக்கியம்னா நீ இங்கே இருந்துக்க. ஆனா ஒண்ணு, வெக்க மானத்தை விட்டு நான் வந்து இந்த வீட்டுல கெஞ்சிருக்கேன். நீ தான் வேணும்னு தேடி வந்து நின்றுக்க. வேணாம்னு ஒத்த வார்த்தையில என்ன தள்ளி விட்டுட்டல. இப்ப சொல்லுதாண்டி, உனக்கு நான் வேணான்னா எனக்கு நீ வேணாம். என்னடா சொல்ற? போதும்னு நீ முடிவு பண்ணிட்டா எனக்கும் போதும். அம்புடுதான், இத்தோட நம்ம உறவு அந்து போச்சு. இனி ஒரு நாளும் நீ தான் வேணும்னு இந்த வீட்டு படி ஏறி நான் வரமாட்டேன். வேணாம்னு என்ன சொல்லிட்டல, அப்ப நீ என்ன மறந்து. இனிமே நீ யாரோ நான் யாரோ. பாண்டி, பாண்டி, டேய். டேய், ஒரு நிமிஷம் இருடா. டேய், சொன்னா கேளுடா. பாண்டி, இல்லை, அவன் சொல்றதுக்குலாம் நீ வருத்தப்படாதல. அவன் அப்படிலாம் அவன் கிடக்காமல. அக்கா நில்லுக்கா. உன் தங்கச்சிக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயம் இல்ல. இப்ப நீ செஞ்சது பெரிய தப்புன்னு நினைச்சு நிச்சயம் பின்னாடி ஒரு நாள் வருத்தப்படுவ. நிச்சயம் நீ புலம்புவடா.
இல்லை இப்பதான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டனே, ஒரு மோர் குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். டக்குன்னு கொண்டு வந்து நிக்க மனசரிஞ்சு செய்யறா பாரு, அவதான் பண்டாட்டிங்கிறவ. என்ன டாக்டர் ரொமான்டிக்ஸா பாக்குற மாதிரி இருக்கு, அப்படியே கடிச்சு சாப்பிடுற மாதிரி பாக்குதிய, என்ன விஷயம்? அப்படியே உன் கொழுத்தை நெரிச்சு ஏன்டா இப்படி பண்ற? பாவண்டா பாண்டி, முன்னாடி மாதிரி இருந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும். அடி வாங்கிட்டு போயிருந்திருப்பான் உன்ன மாதிரி நான் இருந்திருந்தா. டேய், அவன் அவ்வளோ பொறுமையா ஒரு நல்ல புருஷனா வீடேறி வந்து கூட என் பொண்டாட்டிய அனுப்பி வைன்னு கேக்குறான்ல, அனுப்பி வச்சாதான் என்ன அவனுக்கு? வரல, அவனுக்கு சொன்ன பதில் தான் இப்ப உனக்கும் சொல்லுதேன். என் தங்கச்சி எங்கிட்டும் அனுப்ப முடியாது, அந்த வீட்டுல அவளுக்கு பாதுகாப்பு கிடையாது, புரியுதா? அவன் என்ன இசைக்கு விட்டு கொடுத்தானா? அப்பாவையே கொளுத்துற அளவுக்கு போனானா இல்லையா? கொளுத்ததானே போனா, கொளுத்துனானா? இல்லல்ல. லே, உன் அப்பனோடையும் அத்தையோடையும் தலையை அவன் வெட்டி என் முன்னாடி கொண்டு வந்து, மாமா இனி அந்த வீட்டுல எந்த பயமும் இல்ல, உன் தங்கச்சி அனுப்பி விடுன்னு சொன்னா நானே அவ கையை பிடிச்சி இந்தாடா மாப்பிள்ள கொண்டு போடா அவளன்னு சொல்லிருக்க மாட்டனா? என்னடா இன்னமும் ரத்த வெறி பிடிச்ச மாதிரியா பேசுவ? உனக்கு கோவம் குறையவே குறையாதா? உன்னைய பார்த்தா அப்படியே எனக்கு ஐரமின் ஞாபகம் வருது. இப்ப பேச்ச மாத்தாத, இப்போ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இலே, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, இது என்ன ஒரு நிமிஷம் கோவத்துல எடுத்த முடிவா? என் தங்கச்சியுடைய வாழ்க்கைய நல்லா யோசிச்சு ஆலோசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அடுத்து வீரா கனிக்கெல்லாம் கல்யாணம் ஆனாலும் அவங்க இந்த வீட்ல இருந்துதான் புருஷனோட வாழணுமா? அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா தாராளமா கட்டி கொடுக்க. இந்த நியாயம் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் தானா? ஒரே ஏத்துக்கிடுச்சுன்னா சந்தோஷம் தானே. இல்லை, பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டை தவிர பாதுகாப்பான இடம் வேற எங்கல இருக்கு சொல்லு? அப்ப சரி, கிளம்பு. நான் எங்க வீட்டுக்கு போறேன், நீ அங்க வந்து என் கூட வாழு. வா, கிளம்பு போவான், சந்தோஷமா போவான். வா, சந்தோஷமா வாரேன். சும்மா இதெல்லாம் பேச்சுக்கு சொல்லாத, நடைமுறையில அதெல்லாம் நடக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. ஏம்ல, உண்மையிலேயே மனசாரதாம்ல சொல்லுதேன். வா வீட்டுக்கு போவான். நான் சொல்லுவோம்ல, என் ஃப்ரெண்டு அரவிந்தன் ஒருத்தர் இருக்கான்ட்டு, அவங்க ஊர்ல எல்லாம் கல்யாணம் ஆனா புருஷங்காரன் தான் பொண்ணு வீட்டுல போய் இருப்பானா. கல்யாணத்தப்ப பொண்ணு வீட்டுல ஒரு வீட்டை சீரா எழுதி கொடுத்துருவாங்களாம். அந்த வீட்டுல மாப்பிள்ள பொண்ணு பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்தே வாழ்வாங்களாம். பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு மரும கூட வாழ்றதை விட மகளோடவே சேர்ந்து வாழ்றது ஹாப்பி தான்ல. அவங்க பழக்க வழக்கம் அப்படி இருக்கலாம். அப்படின்னா நம்ம வீட்டுல நல்ல விஷயம் எங்க நடந்தாலும் அதை ஏத்துக்கிடணும்ல. இப்ப பெத்தவங்க பொண்ணு கூட இருந்தா கடைசி காலத்துல அந்த பொண்ணு அந்த பெத்தவங்களை நல்லபடியா பாத்துக்கிடுவாளா, எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்ல. காலங்காலமா அவன் ஊர்ல நடக்கிற ஒரு நல்ல விஷயம், அதை நாம ஏத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்னொன்னு தெரியுமா, அந்த குடும்பங்கள் எல்லாம் மாமியார் குடும்பம் கிடையாது, மாமனார் குடும்பம் கிடையாது. பொண்ணுங்கெல்லாம் அவங்க நினைச்சதை படிக்கிறாவ, பிள்ளைங்களாம் அவங்க பெத்தவங்களோட வளர்றதுனால அந்த பெத்தவங்களும் அந்த பிள்ளைங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டுதாங்க. இவங்கள வெளியில போய் தைரியமா கை நிறைய சம்பாதிக்குதாவுல. அப்படியே நான் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் உன் அப்பனால என்ன கொல்ல முடியாது, கொளுத்தவும் முடியாது. கொளுத்தணும்னா நான் தான் உங்க அப்பா. ஏண்டா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு எதுல விளையாடுறதுன்னு விவஸ்தையே கிடையாதா? நீ பாட்டுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்க. ஏம்ல, சிரிச்சுக்கிட்டே பேசினா அதுக்கு பேர் காமெடின்னு அர்த்தமா? நான் ரொம்ப சீரியஸா சொல்தோம்ல. வா, நம்ம உங்க வீட்லயே போய் வாழ்வா. போடா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. விடு, விடுறா. எனக்கு உன் கூட வாழணும் அம்பிடுதேன். இல்லை, நிஜமாவே சொல்லுதேன், அதுக்காக நீ என்ன நரகத்துக்கு கூப்பிட்டா கூட வருவேன். இந்த பன்னருவா நெத்திக்காக, பல பலனு பட்டாசா வெடிக்கிறது கண்ணுக்காக, மலராத கொழுக்கட்ட பூ மாதிரி மூக்குக்காக,
ஆரஞ்சுல தேனை ஊத்தி வச்ச மாதிரி இந்த இதழா மாவன, இன்னைக்கு உன் விரல மட்டும் தான் கடிச்சு வச்சேன். அடுத்து இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியா பேசு, கழுத்தை கடிச்சு வச்சிருவேன். போடா. அண்ணன் தான் போயிருக்குல, கூட்டிட்டு வந்துருமா. இப்ப என்னத்துக்கு இம்பிட்டு பதட்டம் இருக்காதல. சம்மு அம்புட்டு கோவப்பட்டான், இவனுக்கு அவனுக்கு முட்டிக்காம இருக்கணுமே. மைனி வந்துருமா, அண்ணன் கூப்பிட்டா வந்துராதா? அது என்னமோ சரிதான், இவன் மேலதான் அவ உசிரிய வச்சிருக்காளே. இவன் கண்ணு காட்டினா போதும், பின்னாடியே வந்துட மாட்டாளா? அத்தான் என்னத்தையாவது தடப்படாம இருக்கணும்லம்மா. அதாம்ல எனக்கும் கலக்கமா இருக்கு. அண்ணனா புருஷனான்னு வந்தா எசைக்கு யார் பக்கம் நிப்பான்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். பாசம் தான் பெருசுனா மைனி அவங்க அண்ணன் பக்கம் தானம்மா நிக்கும். லவ் பெருசுனா நம்ம அண்ணன் பக்கம் தானே நிக்கும். மைனி யார் பக்கம் நிக்கும்னு தெரியலையம்மா. மா, புல்லட் சவுண்டு, அண்ணன் வந்துருச்சுமா. பாண்டி, பாண்டி என்னலையாச்சு? எசக்கி எங்க? அண்ணே, என்னண்ணே இது? மைனிய கூப்பிட தானே போன, பெருங்கையோட வந்து நிக்க. என்னண்ணா ஆச்சு? இலே, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம், பதிலே சொல்ல மாட்டேங்கிற. ஏன என்ன நடந்துச்சு? இப்படி பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? மைனி வரலையா? அவ வரமாட்டாடா. அவளுக்கு அவ அண்ணன் தான் முக்கியமா, அங்கதான் இருப்பாளா? போதுமா? Today, we are diving into the exciting details of the Lal Bagh Independence Day Flower Show in Bangalore, happening from 8th August to 19th August 2024. This year's show celebrates the life and achievements of Bharat Ratna Dr. Baba Saheb Ambedkar. The show opens daily at 9 a.m., but visitors can arrive between 8 o'clock and 8:30 a.m. Tickets are priced at 70 rupees for adults on weekdays and 80 rupees on weekends, with children's tickets at 30 rupees. At this flower show, you can look forward to a stunning display with 6 lakh flowers crafted to replicate the Sansad Bhavan, India's new parliament house. Additionally, 3.4 lakh Dutch roses and chrysanthemums will represent Dr. Ambedkar's birthplace, Bhim Janmabhoomi, while another 3.4 lakh flowers will recreate Chaitya Bhoomi, his cremation site. The glass house will highlight 85 different flower varieties from across the globe, and the show will feature 15 unique themes celebrating Dr. Ambedkar's legacy. Note that motor vehicles are banned within Lal Bagh Botanical Garden, with electric vehicles and bicycles available instead.
you'll find 3 buggies and 45 bicycles for visitor convenience. Buggies can be accessed from 9 a.m. near the Peninsula parking area. Getting to Lal Bagh Botanical Garden is straightforward with several transportation options. To arrive by metro, take the Green Line to Lal Bagh Metro Station, which is about 500 meters from the main entrance. If you prefer to travel by bus, you can use the Lal Bagh Main Gate bus stop on Double Road, which is serviced by numerous BMTC buses. Auto taxis, auto rickshaws, and taxis are available outside both the metro station and the bus stop, though they may be more expensive during peak hours or heavy traffic. With an expected turnout of over 10 lakh visitors, there will be extensive arrangements for parking, security, and CCTV coverage. Parking is available inside Lal Bagh Botanical Garden, but surrounding areas will be free of vehicles to ensure smooth traffic flow. For additional parking, check out the following spots. Al-Amin College, Dr. Mari Govda Road for 2-wheelers. Shanti Nagra BMTC multi-storied parking lot for both 2 and 4-wheelers. Hopcoms, Dr. Mari Govda Road for 2 and 4-wheelers. JC Road Corporation parking lot for both 2 and 4-wheelers. In preparation for this grand 216th edition, the Horticulture Department has increased staff to keep the area clean and manage waste effectively. They've teamed up with Beautiful Bharat for nearly a decade, emphasizing the importance of reducing litter and plastic waste. New rules require vendors to pay a refundable deposit of 5,000 rupees and follow cleanliness protocols. Attendees are encouraged to bring their own bags and reusable bottles, as single-use paper bags and bottled water are not permitted. Reusable steel plates will be provided for feeding police and staff, with the support of organizations like Sahas and the Indian Bloggers Army for Waste Management. Make sure to hit that like button and subscribe for more updates on this amazing event.